எங்க ஊர்ல அதாவது சிவகாசியில ஏபிஜே உணவு வங்கி அப்படிங்கிற பேர்ல பப்ளிக்ல ஒரு சேரிட்டி சென்டர் நடத்தி வரோம். இதுல நாங்க என்ன பண்றோம்னா, உங்க வீட்டுல என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, அதாவது உங்க பிள்ளைங்க யூஸ் பண்ற நோட்டு, புத்தகம், பேனா, உங்க ட்ரெஸ்ஸு, இது தவிர உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற எந்த ஒரு ஜாமானா இருந்தாலும், அதாவது டிவி, டேபிள், மிக்சி, கிரைண்டர், எந்த ஒரு ஜாமானா இருந்தாலும் உபயோகப்படுத்தக்கூடியதா இருந்தால் நம்ம சென்டருக்கு வந்து அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே வர யார் வேணாலும் இதை இலவசமாக உபயோகப்படுத்திக்கலாம். இதில் நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம்னா, சாப்பாடு, உணவு, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாடு மீதமாகுது, அதை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிடலாம். இது தவிர இங்கே இருக்கிற கல்யாண மண்டபம், திருவிழா, அன்னதானம், இப்படி எங்கெல்லாம் உணவு மீதமாகணும் நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு, பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையாக பண்ணிட்டு வரோம். இதை இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 24x7 எந்த டைம் கூப்பிட்டாலும் நம்ம வாலண்டியர்ஸ் மூலமாக அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் ஆரம்பித்த இந்த ஏபிஜே உணவை ஆரம்பித்து இந்த 11 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு நாங்கள் இந்த உணவை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அந்த அளவு மக்கள் வந்து இதை வீணாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சாப்பாடு கொடுத்தது எந்த கையில் இருந்தோ நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் கிடையாது. மக்களாக உங்க இடத்துல வாங்கி உங்களுக்கே திருப்பி கொடுத்துருக்கோம். அந்த வேலையை தான் நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்களை பார்த்து நிறைய தன்னார்வ அமைப்புகள் இந்த சேவையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான சாப்பாடு வந்து குப்பைக்கு போக மக்களுக்கு போயிட்டு இருக்கு.